தமிழ்நாட்டுல இந்த குளத்துல நடக்கிற மாரி ஒரு அதிசயம் வேற எங்கேயுமே நடக்காதுங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? இந்த குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சங்கு பிறக்குமாங்க. பொதுவா சங்கு அப்படின்றது உப்பு நீரான கடல்ல தான் பிறக்குமா. ஆனா இந்த ஒரு குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை பிறக்குங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய புராண வரலாறே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை மார்க்கண்டேய மகரிஷி இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இங்க இருக்க சிவபெருமானுக்கு தான் கையால அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அப்ப எந்த விதமான பாத்திரமும் அவர்கிட்ட இல்ல. அப்போ ஒரு பெரிய ஓங்கார ஒலி கேட்டிருக்கு. அதன் பின்பு இந்த குளத்துல ஒரு சங்கு பிறந்திருக்கான். அந்த சங்கை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு. அதோட தொடர்ச்சியா 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குளத்துல சங்கு பிறக்குமாங்க. சங்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஓங்கார ஒலியும் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷம் மார்ச் மாதம் இந்த குளத்துல ஒரு சங்கு பிறந்திருக்கு. இந்த குளத்துல கிடைச்ச சங்கை எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்க சிவன் கோயில பத்திரமா வச்சிருக்காங்க. நீங்க எப்பயாச்சும் திருக்கழுங்குன்றம் போனீங்கன்னா மறக்காம அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குளம் வந்து ஒரு தீர்த்த குளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல குளிச்சா பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குளம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய குளங்கள்ல மிக முக்கியமான ஒரு குளம் அப்படின்னு சொல்றாங்க.